Hi friends, welcome to KS in Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட்டை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் பொரியட்டும். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்புலாம் சேர்க்காத கூட செய்யலாம் நீங்கள், வெங்காயம் பீட்ரூட்லாம் போட்டு மட்டும். இது வந்து சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்பட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேவக்கட்டும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேவந்துடுச்சு. இப்போது 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதங்கினா போதும். இப்போ ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சிருக்கிறேன், தோலை சீவிட்டு கழுவிட்டு துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதில் இப்போ காரத்துக்கு நம்ம 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ஒரு 4 வரமிளகாவை மிக்சியில் சும்மா ஒன்றும் பாதியமாக நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கிள்ளி போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிட்டாக்கா அந்த மிளகாய் தட்டுப்பட்டுச்சுனாக்கா காரமாக இருக்கும். இது மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கினாக்கா நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அதனால் நுணுக்கி வச்சுருக்கிறேன் மிக்சியில். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஆறட்டும். நம்ம கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் பச்சரிசி மாவு. இப்போ நம்ம இந்த மாவுல வதக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துடலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸை நல்லா உருட்டிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி மீடியம் சைஸில் இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி நல்லா எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்சுட்டோம். ஒரு தோசை தாவை வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் விடலாம். இப்போ இந்த உருண்டை எடுத்து இதில் அப்படியே டைரெக்டாக தட்டிக்கலாம். தண்ணி தொட்டு தட்டினாக்கா நல்லா வந்துடும். இது மாதிரி லேசாக தட்டிக்கலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பீட்ரூட் மட்டும் செய்யறத விட நீங்கள் இன்னும் வெஜிடபிள்லாம் கூட கேரட்டு, கோஸு இது மாதிரி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்க்கறதால பீட்ரூட் பொரியல் தனியாக பண்ணாக்கா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. குழந்தைகள்ன்றதில்ல, பெரியவங்களுக்கே பிடிக்கிறது இல்லை.
நிறைய பேருக்கு. இது மாதிரி நீங்கள் அடையாக தட்டி சாப்பிட்டாக்கா பீட்ரூட்டில் இருக்கிற நன்மையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே நேரத்தில் சப்பாத்தியாக செய்தாக்கா டைஜஷன் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வெயில் நாளில். இது மாதிரி வெஜிடபிளை செய்யறது மூலம் நல்லா டைஜஷனும் ஆகும், டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. திருப்பி போட்டு வேகட்டும்னு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு தோசை தவாலேயே தட்டுறதுக்கு சிரமமாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு பூரி ப்ரெஸ் வச்சுட்டு இருந்தாக்கா ஒரு கவர் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 கவரில் ஆயில் தடவிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடும், கையில் தட்டுற வேலை இல்லாத. இப்போ இதை நல்லா லேசாக அழுத்திடலாம். அழுத்திட்டு நம்ம ஈஸியாகவே இது மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், கவரில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இப்போ இதை தோசை தவாவில் போட்டு வேகமாக வேலை முடியணுன்னாக்கா நீங்கள் 2 பக்கமும் தோசை தவா வச்சுட்டு கூட ப்ரெஸ்ஸில் அழுத்தி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா அடைகளையும் செய்து முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.